குயிக்கஸ்ட் சாம்பார் ரெசிபி பார்க்கலாமா? அவசரமாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும்போது சமைக்கலைன்னா டக்குன்னு இதை பண்ணிடலாம். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வேகிறதுக்கான தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சி போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 3லேருந்து 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. 3 விசில் விட்டால் போதும். 3 விசிலுக்கு மேலே விட்டால் ரொம்ப குழஞ்சிரும். 3 விசிலில் இறக்கணுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். குக்கரோட ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. இந்த அளவுக்கு கடைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை கொதிக்க வச்சுருங்க. இதுக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, அது கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை கொதிக்கிற சாம்பாரில் போட்டுட்டு உப்பு செக் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்குனா நம்மளோட ஈஸியஸ்ட் சாம்பார் ரெடி.